அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பேசப்போவது விவசாயிகள் மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் பற்றி. முதலில் ஒரு முக்கியமான விஷயம், இது ஏஐ ப்ரொஜெக்ஷன் மட்டுமே, எந்த அதிகாரப்பூர்வ தேர்வும் சர்வேவும் அல்ல. தரவுகளின் அடிப்படையில் கணிக்கப்பட்ட முடிவு மட்டுமே. இப்போது முடிவுகளை பற்றி பார்ப்போம் வாருங்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மொத்தம் 4 தொகுதிகள். இந்த ஏஐ கணிப்பில் என்ன தெரிகிறது என்றால், ஏஐடிஎம்கே 2, டிஎம்கே 2, உளுந்தூர்பேட்டை, கள்ளக்குறிச்சி, ரிஷிவாந்தியம், சங்கராபுரம். நண்பர்களே, இந்த முடிவு மிகவும் சுவாரஸ்யமானது. 4 தொகுதிகள் 2-2 சமநிலை. ஏஐடிஎம்கே மற்றும் டிஎம்கே இடையே கடும் போட்டி என்று இங்கு ஏஐ கணிப்பு சொல்கிறது. இதை நாம் மறக்கவில்லை, நேர்மையாக சொல்கிறோம். ஏனென்றால் இந்த மாவட்டத்தில் போட்டி மிகவும் தீவிரமாக இருக்கிறது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உளுந்தூர்பேட்டை, இது வேலன் தொகுதி. கரும்பு விவசாயிகள் அதிகம் வாழும் இந்த தொகுதியில் ஏஐடிஎம்கே முன்னிலை என்பது விவசாயிகள் ஏஐடிஎம்கேவை நம்புகிறார்கள் என்பதன் அடையாளம். கள்ளக்குறிச்சி மாவட்ட தலையகம். இந்த நகர்ப்புற தொகுதியிலும் ஏஐடிஎம்கே முன்னிலை என்பது மிகவும் முக்கியமான விஷயம். ஆனால் சங்கராபுரம் எஸ்சி இட ஒதுக்கீடு தொகுதியில் டிஎம்கே முன்னிலை என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த தொகுதியில் ஏஐடிஎம்கே இன்னும் வலுவாக செயல்பட வேண்டும் என்பதை தெளிவாகிறது. டிவிகே இந்த மாவட்டத்திலும் ஒன்றுமில்லை. 4 தொகுதியிலும் எந்த தாக்கமும் இல்லை என்பது தெளிவாகிறது. நண்பர்களே, இந்த மாவட்டத்தில் போட்டி கடுமையாக இருக்கிறது. ஆனால் ஏஐடிஎம்கே காரியகர்த்தர்கள் ஒன்றுபட்டு உழைத்தால் இந்த 2 இடங்களையும் 4 இடங்களாக மாற்றலாம். வரும் தேர்தலில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் முழுவதும் ஏஐடிஎம்கே கொடி பறக்க வைப்போம். நண்பர்கள், மீண்டும் சொல்கிறேன், இது ஏஐ கணிப்பு மட்டுமே. உண்மையான தீர்ப்பை கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்கள் வாக்குச்சாவடியில் தீர்மானிப்பார்கள். வணக்கம்.